ஆரம்பிச்சல்லகிட்டீங்க. ஸோ நம்ம எதை ஆரம்பிச்சோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். நான் எதை ஆரம்பிச்சேன்னா, ஜேகேக்கு ஒரு கால் வந்திருக்கும். பாடிகார்ட் தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேகே செம்ம ஷாக் ஆகிருப்பான். ஸோ இதோட தான் ஆரம்பிச்சேன். நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஜேகேயோட பாடிகார்ட் இந்த மாதிரி சொன்னோன்னு ஸோ நம்ம ஜேகே செம்ம ஷாக்கு. என்னடா சொல்கிற? ஆமாம் பாஸ், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பாடிகார்ட் சொன்னோன்னே சரி ஓகே நான் வரேன், நான் ஃபோனை வைக்கிறேன். ஜேகே இந்த மாதிரி அவன் பாடிகார்ட்டை சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். மனசெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயங்க இதை நோட் பண்ணுறான், சேடாக இருக்கான் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படின்ட்டு. ஸோ தயம் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, ஜேகே என்னாச்சு, எனக்கு ஏன் நீ இவ்வளோ சேடாக இருக்க? தயங்க அந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட கேட்டோன்னா ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு, தயம் என்னோட அப்பா இறந்துட்டாராம், இப்போ தான் பாடிகார்டு கால் பண்ணி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு ஸோ எல்லா விஷயம் சொல்கிறான். ஸோ தயங்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, அப்போது உன்னை வர சொல்லியிருக்காங்க, நான் போய் தான் ஆகணும். ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்க சொன்னோன்னு ஸோ தயங்கும் புரியுது ஸோ அவங்க நிலமை என்னன்ட்டு. சரி ஓகே நம்ம போகலாம், சரியா நீ ரெடி ஆக, நானும் வந்து ரெடி ஆகுறேன், நம்ம சேர்ந்தே போகலாம். நம்ம ஜேகே சொன்னோன்னு ஸோ ஜேகேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே ரெடி ஆகுறாங்க. ஒரு வழியாக ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ஜேகே வீட்டுக்கு வந்து நம்ம தயாங்க வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ ஜேகேவும் இறங்குறான், ஸோ தயாங்கும் இறங்குறான். ஸோ ஜேகே பார்க்குறான், ஜேகேவோட பாடிகார்டு இருக்காங்க, ஸோ ஜேகேவோட அப்பாவோட பாடிகார்டும் இருக்காங்க. ஸோ அப்பா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. ஸோ சரியான கூட்டம், பயங்கர கூட்டமாக இருக்குது. ஜேகே தயங்க பார்க்குறான். தயங்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு ஜேகேவும் தயங்கும் ஸோ 2 பேருமே வீட்டில் என்ட்ரி ஆகுறாங்க. உள்ளே வந்தோன்னே சரியான கூட்டம், அவங்க நிறைய ஆளுங்க, பெரிய பெரிய ஆளுங்கஸ்லாம் நிற்கிறாங்க. ஜேகே தயங்க பார்க்குறான். ஸோ தயங்கு ஒன்றும் இல்லை, போய் அப்பாவை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிட்றான். ஸோ ஜேகேவும் கொஞ்சம் தைரியமாக தான் போகிறான். ஸோ போய் அவன் அப்பா முகத்தை பார்த்தோன்னு அப்படி அழுகுறான். அப்பா என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படின்ட்டு ரொம்ப அழுகுறான். எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகேவை இந்த நிலமையில பார்க்கவே முடியல. ஸோ தயங்கும் அதை விட ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நிலமையில ஜேகேவை நம்மளால் வச்சு பார்க்க முடியல அப்படின்ட்டு ஸோ அப்படியே அமைதியாக இருக்கான். அவனும் அவங்கள்லேருந்து அவ்வளோ டீல்ஸ் வருது தயங்கள்லேருந்தும். ஸோ இப்படியே சடங்கு வேலை தான் ஆரம்பிக்கிறாங்க. அடக்குமுறைக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அடக்கிடுறாங்க. ஸோ எல்லா வேலையும் நடக்குது. ஜேகே அப்பாவுக்கு என்ன முறைலாம் பண்ணுமோ பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. ஜேகே தனியாகவே இருப்பான், தனியாகவே ஒரு மாதிரியாக யோசிச்சுட்ருப்பான். அவங்க அப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நினச்சி பார்த்துட்ருப்பான். அவங்க அப்பா கூட இந்த நினைப்புகள் அப்படியே அவனுக்கு கணக்குள்ள ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு போகும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜேகேவால் இதை ஏற்றுக்கவே முடியல, அப்பா இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அவனுக்கு அவ்வளோ கில்ட்டி ஃபீலாகவும் இருக்குது, அவனால் நம்பவே முடியல. ஸோ நம்ம தயாராக சொல்லி புரிய வைக்கிறான், அவரும் எங்கே போனாலும் உன் கூடயே தான் இருப்பார் அப்படின்ட்டு சொல்லி அவனை கம்ஃபர்ட் பண்ணுவான். ஸோ ஜேகேவை ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணி பார்த்துப்பான் நம்ம தயாங் தான். அதே மாதிரி நம்ம ஜேகேவும் தயங்க ரொம்ப ஹேண்டில் பண்ணி கேர்ஃபுல்லாகவே பார்த்துப்பான். ஸோ தயங்க்கு ஜேகேவை ரொம்பவே பிடிச்சி போயிடும், ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஜேகேவை அதே மாதிரி தான் தயங்க ரொம்ப பிடிச்சி போயிடும், ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் ரொம்ப லவ் காட்டி ரொம்ப பாசத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. தயம் ஜேகேவை கூப்பிட்றான். ஜேகே சொல்லு தயம், என்ன அவனு கேட்டா பதில் சொல்வியா? என்ன சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்க சொன்னோம். ஸோ தயங்கும் ஜேகேயை பார்த்து கேட்குறான். ஒன்றும் இல்லை ஜேகே, என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா? நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை இப்படி பார்க்க முடியல, சத்தியமாக என்னால் பார்க்க முடியல. புரியுது, உங்கள் அப்பா இல்லாமல் உனக்கு உண்மையாக கில்ட்டி ஃபீலாக கஷ்டமாக தான் இருக்குன்ட்டு. உங்கள் அப்பா இடத்துல இருந்து இல்லை உங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து நான் உன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா வேணாமா? நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன் முடிவு தான் நீ சொல்லணும், சொல்லு ஜேகே அப்படின்ட்டு. தயங்க இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு, இது உன்னோட விருப்பம், நீ என்கிட்ட கேட்டு தான் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. நீ இருந்தது நான் வந்தது அது எல்லாருக்குமே தெரியுமே, உனக்கு தெரியும். எந்த அம்மா இருந்தாங்க, அம்மாவும் போயிட்டாங்க, இப்போ அப்பா இருந்தாங்க, அப்பாவும் போயிட்டாங்க அம்மா கூட. அதனால் என்னை இந்த நிலமையில வச்சு பார்க்க முடியலன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நானே உன்கிட்ட கேட்கலாம் தான் நினச்சேன்,
நீயே கிட்டட்ட இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்? நீ என்ன முடிவு எடுத்தாலும் என் நல்லதுக்கு தான் நீ முடிவு எடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தயம். நீ என்ன சொன்னாலும் நான் ஓகே தான் சொல்லுவேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கேவே இந்த மாதிரி நம்ம தயங்கா சொல்லிடுறாங்களாமே. தயங்கு எது கேட்டேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஜெய்கே தயங்கு ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ தயங்கு ஜெய்கே போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜெய்கேவும் பேக்கம் ஹக் பண்ணிட்டு என்னாச்சு உனக்கு? இல்லை ஜெய்கே என்னை இவ்வளோ புரிஞ்சு வச்சுப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். தயம் நீ எந்த இது என்னோட ஆள், நான் தான் உன்னை புரிஞ்சு வச்சுக்கணும். உன்னை புரிஞ்சு வச்சுக்காம நான் எங்கே போக போகிறேன் சொல்லு? போதும்டா இது போதும்டா ஜெய்கே. லவ் யூ டூ ஜெய்கே, லவ் யூ டூ தயம். என்ன நினச்சி தெரியுமா ஜெய்கே? நீ உடனே ஓகே சொல்ல மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டுவ. இவன் லூஸு மாதிரி பேசுகிறான், அப்படி பேசுகிறான், லூஸ் ஆவேன் அப்படின்னு நினச்சி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவேன்னு நினச்சேன். புரிஞ்சு வச்சுட்டு நீ அக்செப்ட் பண்ணல, எனக்கு அதுவே போதும் ஜெய்கே. டேய் என்னடா பேசுகிற தயம்? அறிஞ்சிருவேன், இப்படிலாம் பேசாத. அதை பற்றி எனக்கு தெரியாதா நீ எப்படிப்பட்ட கேரக்டருன்ட்டு? இந்த செகுதி நீயும் விட்டு கொடுக்க மாட்டேன், நானும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், அது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படியே நீ கெட்டவனா இருந்தால் கூட உன் மனசில் ஒரு நல்ல மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பேசிகிட்டு இருக்காது சரியா? நான் வந்தது நீ எந்தது. ரொம்ப நாளாகவே என்னையே பிரித்து வச்சுருந்தாரு, இப்போ ஒன்றா சேர்த்துட்டாரு அவரே. அப்புறம் என்ன நீ என்னை மேரேஜ் பண்ணிட்டேன்னு கேட்டால் கூட நான் சம்மந்தம் தான் சொல்லுவேன் சரியா? ஃபீல் பண்ணாத. நான் வந்தது எப்பவுமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, ஏன் அந்த ஆண்டவனால் கூட பிரிக்க முடியாது. இதுதான் தயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கே எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறான். ஸோ தயங்கும் எல்லாமே புரியுது. ஸோ அப்படியே டைட்டாக 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க லைஃப் இப்படி தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு கொஞ்ச நாள் போகுது. ஸோ ஜெய்கே அவனோட ஒர்க் வேலையை பார்க்குறது, அப்பப்போ தயங்க வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பார்த்துக்குது. அதே மாதிரி தயங்க அவன் ஒர்க் வேலையை பார்க்குறது, அப்பப்போ ஜெய்கே வந்து ஹேண்டில் பண்ணி பார்த்துக்கிறது. ரொம்ப லவ் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ரொம்ப லவ் காட்டுவாங்க. ஸோ இப்படி இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இப்படி தான் மூவ்மெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்குது கொஞ்ச நாளாகவே. ஸோ மறுநாள் காலையில் ஜெய்கேக்கும் தயங்கும் மேரேஜ் எப்போ தான் வந்துட்டுருக்கோம் சர்ச்சில் தான். ஸோ நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஜெய்கேயோட பாடி கார்டு தயங்கோட பாடி கார்ட்ஸ்லாம் நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க சர்ச்சில். இந்த சைடு நம்ம தயம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஸோ இந்த சைடு நம்ம ஜெய்கே ரெடி ஆகிருக்காங்க. ஸோ ஒரு ரெடி ஆகிடுச்சு தயங்கும் ஜெய்கேவும். ஸோ இப்போ 2 பேருமே ஃபாதர் மேலே தான் இருக்காங்க. ஃபாதர் தான் ஃபஸ்ட்டு நம்ம தயன்ட்டு கேட்குறாங்க, நீ கின் தயாகி நீ ஜியோன் ஜெய்கேவை மேரேஜ் பண்ண சம்மதமா? ஃபாதர் இந்த மாதிரி நம்ம தயனை கேட்டணும். ஸோ தயங்கு ஃபாதர்கிட்ட சொல்கிறான், நான் கின் தயாகினா ஜியோன் ஜெய்கேவை மேரேஜ் பண்ண சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான் ஃபாதர்கிட்ட. ஸோ ஃபாதர் இப்போது ஜெய்கேட்ட கேட்குறாங்க, நீ ஜியோன் ஜெய்கே ஆகினால் நீ கின் தயங்கி மேரேஜ் பண்ண சம்மதமா அப்படின்னு நம்ம ஜெய்கேட்ட தான் ஃபாதர் கேட்குறாங்க. ஸோ ஜெய்கேவும் ஃபாதரை பார்த்து சொல்கிறான், நான் ஜியோன் ஜெய்கே ஆகிய நான் கின் தயங்கி மேரேஜ் பண்ண சம்மதம் அப்படின்னு ஃபாதர்கிட்ட சொல்லிடுறான் நம்ம ஜெய்கேவும். ஸோ ஃபாதர் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர். ஸோ 2 பேருமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. தயங்கு ஜெய்கே கையில் போட்டு வரான். ஸோ ஜெய்கே தயங் கையில் போட்டு வரான். ஃபாதர் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னே ஸோ நம்ம தயங்கு ஜெய்கேவை இழுத்து பிடிச்சி லிப்லாக் செம்மையாக லிப்லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜெய்கேவோ தயங்கு பேக் கிஸ் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டீப்பாக போகுது. கொஞ்ச நேரத்தில் நம்ம தயங்கு கொஞ்சம் ரியல் வந்துட்டு ஸோ ஜெய்கேவோ விட்டுறான். தயங்கு ஜெய்கேவும் ஃபாதரை பார்க்குறாங்க. ஃபாதர் 2 பேருமே பார்த்துட்டு காட் பிளஸ் யூ, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஃபாதர் இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிடுறாரு 2 பேர்த்துக்கும். நம்ம தயங்கும் ஜெய்கேக்கும் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜெய்கேயோட பாடி கார்டு தயங்கோட பாடி கார்டு ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஜெய்கேவும் ரொம்ப ஹாப்பி, தயங்கும் ரொம்ப ஹாப்பி. லைஃப் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ட்ராவல் ஆகி ரொம்ப ஹாப்பியாக மூமெண்ட் ஆகிட்டுருக்கு. ஹாப்பி மூமெண்ட்டாக. ஸோ இதோட இந்த எபிசோட் டேக் குக் எபிசோட் மாஃபியா எபிசோட் முடியுது. புதிய எபிசோட் டேக் குக் மாஃபியா எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ சரங்க, பஸ் பாய்.